வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நான் எங்கே வந்திருக்கேன்னா, சென்னை பெரும்பாக்கத்தில் ஷார்க் ஜிம்மில் கால்சியனிக் ட்ரைனர் வேணும்னு கூப்பிட்டுருந்தாங்க. ஜிம்மோட லுக் நல்லா இருந்துச்சு, பார்க்க உண்மையிலேயே சூப்பராக இருந்தது. செட்டப்லாம் காலிஸ்தானிக் செட்டப்லாம் செம்மையாக இருந்தது உண்மையிலே சொல்ல போனால். அப்புறம் தலை கிருகிருன்னு இருந்துச்சு. வெள்ளையாவது போயிட்டு ஒரு டீயை போட்டு வரோன்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பிட்டேன். ஜிம்மில் ஒரு அண்ணன் சொன்னாங்க, டீ கடை எங்கேனா இருக்கு அப்படின்னு நான் கேட்டேன் அவங்கள்ட்ட. ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ரைட் எடுத்துகிட்டு ஒரு 10 நிமிஷம் நடந்து போனீங்கன்னா அங்கே ஒரு கடை இருக்கும்டா அப்படின்னாரு. நானும் நடந்து போயிட்டே இருக்கேன். கடைசி வரையும் காணோம். எப்படியோ ரொம்ப தூரம் நடந்து போயிட்டு கடைசியாக அந்த கடையை நான் கண்டுபிடிச்சிட்டேன். கடையை கண்டுபிடிச்சதுல ஒரே சந்தோஷம். அந்த கடைக்குள்ளே போயிட்டு டீ சொல்லிட்டு உட்காந்தாச்சு. டீ கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் 2 பிஸ்கட்டை வாங்கி டீயோட தொட்டு சாப்பிட்டேன். டீ குடிக்கும்போது சப்புன்னு இருந்தது, நல்லாவே இல்லை. அதுக்கப்புறம் காசு கொடுத்துட்டு வெளியே வந்துட்டேன். ஜிம் பக்கத்தில் வந்தால் என் நண்பர் ஒருவர் வெளியே வாசல் நின்றுக்கிட்டே இருந்தார். அப்புறம் ஜிம் உள்ளே போயிட்டு உட்காந்து உட்காந்துருந்தேன் ரொம்ப நேரமாக, என்ன பண்ணுறேன்னு தெரியாமல். அதுக்கப்புறம் கொஞ்சம் கால்சியனிக் ட்ரைன் பண்ணிக்கிறேன். வந்து சும்மா ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு 90 டிகிரி ட்ரை பண்ண நல்லாவே வந்தது. ஒரு மாதமாக பண்ணவே இல்லை, எதுவும் வராதுன்னு நினச்சேன். ஓகே, ஓரளவு டச்சில் இருக்குது. நான் ரொம்ப வீக்காகிடும்னு நினச்சேன், பரவாயில்ல ஓரளவு பண்ண முடிச்சு. அப்புறம் அந்த ஒத்த கை தான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன், வரைய மாட்டுது. அப்புறம் பேக் லிவர் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தேன், அதுவும் ஓகே தான். சிங்கிள் பாரில் மசில் பண்ணி ஹேண்ட்ஸன் பண்ண ட்ரை பண்ணேன், வரவே இல்லை. ஈவினிங்கில் லைட் செட்டப்லாம் பங்கமாக இருந்துச்சுன்னு ஜிம்மில். அப்புறம் ரொம்ப நேரமாக ஜிம்முள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே வந்து சும்மா வானத்தை வாட்சா விட்டுருந்தேன். கொஞ்சம் வெதர்லாம் நல்லதாக இருந்தது. அப்புறம் ஜிம்முக்குள்ளே கொஞ்சம் தூரம் உள்ளே போகிறேன், மழை பயங்கரமான மழை. அப்புறம் தோழர் ஒருவர், இங்கே கோச் ஒருத்தர், ஏதாச்சும் கால்சியம் ஸ்கில் சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னாரு. சரி, பேசிக் ஸ்கில்லான எல்போ லிவர் சொல்லிக் கொடுக்கலான்னு சொல்லிக் கொடுத்தேன். ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தார். அப்புறம் கடைசியாக எப்படியோ வந்துருச்சு அவருக்கு. இதான் நான் இப்போ புதுசாக ஜாயின் பண்ணிருச்சு. என்ன பண்ண போகிறேன்னு தெரில, ஒரு ஐடியாவும் இல்லை. கண்ணை காட்டில் விட்ட மாதிரி தான் இருக்குது. எது நடந்தாலும் பார்த்துக்கலாம். பயன்பர்களே.